வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று ராகுல் காந்தியினுடைய அந்த அனல் பறக்கும் பேச்சுக்கு இன்று பிரதமர் மோடி பதில் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேலையில மோடி நாடாளுமன்றத்தில் தன்னுடைய உரையை நிகழ்த்திட்டு இருக்காரு. கடுமையான அமளி நிலவிக்கிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் பேச விட மாட்டேன்றாங்க. சபாநாயகர் கண்டனம் தெரிவிக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் மீறியும் எதிர்கட்சிகள் கோஷமிடுறாங்க. மணிப்பூருக்கு நீதி வேண்டும்னு சொல்றாங்க. இப்படி பல பிரச்சனைகளை மையப்படுத்தி எதிர்கட்சிகள் கோஷமிடுறாங்க. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காம நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய உரையை நிகழ்த்திட்டு இருக்காரு. தொடர்ந்து இந்த ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள் அப்படின்றது நடைபெறும் அப்படின்னு சொல்றாரு. நாசுக்கா இடி சிபிஐ அதனுடைய நடவடிக்கைகள் தொடரும்னு சொல்ல வராரா? நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? முதல்ல எதிர்கட்சிகளுக்கு ஒரு பிரதமர் மீது ஒரு அக்கறையோ ஒரு பாசமே இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த வயசில் பாவம் அவர் 3 மடங்கு நான் இதுக்கப்புறமா இன்னும் உழைப்பேன் அப்படின்னு அவரை சொல்ல வச்சிட்டாங்க. சொல்லிட்டு கூட இதுவும் சொல்கிறாரு, ஸ்கேம் மீது ஸ்கேம் வந்துன்னே இருக்குது, எல்லாத்தையும் நான் விசாரிப்பேன், அதெல்லாம் ஜனநாயக நாட்டில் நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. பட்டு இது நடந்துகிட்டு இருக்கிற அதே வேலையில் பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் வி வாண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் மணிப்பூர், மணிப்பூர் மணிப்பூர் ஜஸ்டிஸ் ஃபார் அந்த மாதிரி அது ஒரு கோர்வையாக ஒரு 3 ஸ்லாங்கில் மாறி மாறி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஐயா ஓம் பிர்லாவோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப உண்மையிலே சங்கடம். 2 பேருக்கு இன்றைக்கி இந்த 2வது நாளில் ஒரு மாதிரி தர்ம சங்கடமான சூழ்நிலை. ஒன்று ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு வழக்கமாக என்னென்னா அவர் ஒரு 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 கருத்து சொல்லுவார், இல்லை ஒரு ஒரு விளக்கம் கொடுப்பாரு. அது கொடுத்த உடனே மேசை அதிகமாக தட்டி ஒரு ஒரு ஆரவாரம் இருக்கும், ஒரு எழுச்சி இருக்கும். அதன் அடியில் அதை சந்தோஷமாகி இன்னும் அதிகமாக நல்லா உச்சக்கட்ட குரலில் பேசுவார் ஐயா அவர்கள். அப்போது கடந்த முறையும் அப்படி தான் இருந்தது. இதற்கு முன்னாடி பிஜேபியினுடைய ஆட்சி, அதற்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது. தம்பிங் மெஜாரிட்டியில் இருக்கும்பொழுது ஒரு 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 சந்தோஷம், ஒரு ஆரவாரமாக இருக்கும். இப்போ என்னடானா பாரத பிரதமர் பேசும்போது பின்னாடி பிஜேபியினருக்கெலாம் அவங்கவுங்க ஒருத்தர் பேசிக்கிறாங்க. என்னென்னா இது புதுசாக இருக்கே, என்ன இது பண்ணுறது, எப்படி இதை கையாளுறதுன்னு தெரியல மாதிரி. எதிர்வரிசையில் அகிலேஷ் பார்த்திங்கன்னா இப்படி நல்லா சாஞ்சிக்கிட்டு இப்படி கை வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே என்னடா பிரதமர் அவர்கள் அதிகமாக கத்தி பேச வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. ஓம் பிர்லா நெளிகிறார். என்னென்னா இப்போது அடிப்படையில் நம்ம ஒருத்தர்கிட்ட ஃபோனில் பேசும்போது பக்கத்தில் ஒரு ஒரு பைக்கோ இல்லை ஒரு வண்டியோ ஹார்ன் அடித்தாவே நம்மளால் கவனம் சேதனம் பேச முடியாது. என்ன பேச வரோன்றது நம்ம திருப்பி திருப்பி கூர்ந்துக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு பிரதமர் உச்சக்கட்ட பதவி, இந்திய நாட்டினுடைய ஒரு ஒப்பற்ற தலைவர், அவருக்கு அவர் ஜெயிக்கப்பட்ட ஒரு பாராளுமன்றத்தில் அவர் சொல்ல வந்த கருத்தை பதிவு பண்ண விடாமலையா எதிர்கட்சிகள் கிட்டத்தட்ட முடக்கிறாங்க. எதிர்கட்சிகள் இப்போ இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி பார்வையில் பார்த்தீங்கன்னா இது ஜனநாயக விரோதமான செயல், இது மக்கள் எதிர்ப்பான ஒரு செயல், இது பாராளுமன்ற மாண்பை குறைத்து மதிப்பிடுறது, ஒரு பிரதமருக்கு ஒரு முக்கியத்துவமாக மரியாதையை கொடுக்காத ஒரு செயல், பொறுப்பற்ற முறை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் என்ன வேடிக்கைன்னா நம்ம ஐயா திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி முற்பகல் நம்ம ஒருத்தருக்கு பண்ணோன்னா பிற்பகல் நமக்கு தானே வரும்னுவார். இதெல்லாம் இப்போ ஓம் பிர்லா அவர்கள் என்ன யோசிப்பார்னா 2 விஷயம். ஒன்று, அந்த ஸ்பீக்கர் பதவியை வேறு யாருக்குன்னா கொடுத்துருந்தாங்கன்னா, நிதிஷ் கட்சியில் இருக்கவங்களுக்கோ இல்லை சந்திரபாபு நாயுடு கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவர் பார்த்துங்க அவை நடக்கணும், பிரதமர் பேசுகிறாரு, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படி இப்படின்னு கோரிக்கை வைத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்கட்சிகள் கொஞ்சம் சாந்தமாவாங்க. எதிர்கட்சிகள் சரி பாவம் சந்திரபாபு நாயுடு கட்சியை சேர்ந்தவர் ஒரு கூட்டணி தானே, நாளை பின்ன என்றைக்கா நம்ம கூட்டணியில் வரமாட்டாரா இந்த ஸ்பீக்கரு அப்படின்ற அந்த ஒரு மன எண்ணோட்டத்தில் கூட கொஞ்சம் அமைதியாக போவாங்க. இவங்க ஓம் பிர்லாவே தூக்கிட்டு போட்டப்ப ஒரு பிஜேபி நபரையே அங்கே முழுசாக சபாநாயகராக உட்கார வச்சவனே, இவர் தானே மைக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணார் ராகுல் காந்தி பேசும்போது, இவர் தானே வார்த்தைகள்லாம் கட் பண்ணார், இதையே சேர்த்து கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த நீங்களா நாங்களா அப்படின்ற அந்த துணிக்கு போயிட்டாங்க. இது 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 இப்போ தான் ஆரம்பம். இப்போ இதுக்கப்புறமா ஒரு நாள் பாராளுமன்றம் நடக்கிறதுன்றது ஐயா ஓம் பிர்லாவுக்கு இது ஒரு ஒரு சிக்கல். அப்போ இந்த 2 பிரச்சனை. முதல்ல ஓம் பிர்லா அவர்கள் அந்த நடந்த விஷயங்கள் இருக்குது பாருங்கள், ராகுல் காந்தி அவங்க பேசும்போது மைக் ஆஃப் பண்ணது, நீட் விஷயம் பேசணுப்போ எதிர்கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது, அதுக்கெல்லாம் வட்டியோடு சேர்த்து இன்றைக்கி ஐயா ஸ்பீக்கர் பேசும்போது யாராவது பண்ணுறது கிடையாது. பிரதமர் பேசும்போது அதுக்கு பண்ணதுக்கு வட்டிக்கு வட்டி, அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி அதெல்லாம் போட்டு இப்போ பிரதமருக்கு அவங்க காட்டுறாங்க எதிர்கட்சி. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சாமானிய மக்கள் பார்வையில் பார்க்கும்போது இல்லை பத்திரிகையாளர்கள் பார்வையில் பார்க்கும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ஒரு கருத்தை சொல்ல வரும்போது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த கருத்தை கேட்காம
நமக்கு தெரிஞ்சது தான் பேசுகிறோம் அப்படின்னா அதே விஷயத்த நாளைக்கு அவங்க கும்பலாக இருக்கும் போதும் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இது நம்ம கண்ணெதிரில் காட்டுது. இதில் வந்து இன்னொரு செய்தி என்னென்னா, மணிப்பூரை சேர்ந்த மக்கள் இந்த பாராளுமன்ற பதிவுகளை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மனவேதனை, மன வலி, ஏன்னா குடும்பத்தை எழுந்திருக்கிறாங்க, வாழ்க்கையை எழுந்திருக்கிறாங்க, பெற்றோர்களை குழந்தைகள் எழுந்து அனாதையாக இருக்கிறாங்க, அதாவது வாழறதுக்கே வழி இல்லாத நிர்கதியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எதிர்கட்சியுமே மணிப்பூர் 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 ஜஸ்டிஸ் ஃபார் மணிப்பூர் அப்படின்றாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அந்த மன வலிக்கு வந்து ஒரு மருந்து லைட்டாக ஏதோ தடவனா மாதிரி இருக்கும். அது ஒரு விஷயம். இரண்டாவது வந்து இதில் இன்னொரு செய்தி, சர்வதேச செய்தி என்னென்னா, பிரதமர் தொடர்ந்து ஹிந்திலேயே பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் எதிர்கட்சிகள் தொடர்ந்து இங்கிலீஷ்லேயே வந்து வாண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் மணிப்பூர் ஜஸ்டிஸ் ஃபார் மணிப்பூர்ன்றாங்க. அப்படின்னும் போது 2 மொழி கொள்கை இந்தியாவில் இருக்குது. அந்த 2 மொழி கொள்கைக்கு வித்திட்டவர் அறிஞர் அண்ணா. அவரு சொல்லி கொடுத்துட்டு போன அந்த பாடம் இருக்குது பாருங்கள், ஆங்கிலம் நமக்கு தேவை, அப்போ தான் சர்வதேச அளவில் இங்கே என்ன நடக்கிறதுன்னு மற்றவங்களுக்கு தெரியும்னு அன்றைக்கி சொன்னார். அண்ணா ஒரு தீர்க்கதரிசி. அண்ணா சொன்னதும் எனக்கு அங்கே நினைவு கூறுது. இந்தியில் பேசும்போது ஆங்கிலத்தில் பதில், அதுவும் எல்லா கட்சியும் சேர்ந்து ஆங்கிலத்தில் பதில் சொல்லும்போது திடீர்னு யாருன்னா ஒருத்தர் பார்த்தாங்கன்னா, இப்போ யூகேலேயே கூட எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ பிரிட்டிஷ் ராகுல் காந்தியுடைய உரை வந்து தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிலரை திருப்திப்படுத்துறதுக்காக இப்படிலாம் பேசுறாரு, ஒரு லைக்ஸ் வர்றதுக்காக வந்து கைதட்டல் வருதுன்றதுக்காக வந்து இப்படியெல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்களா பாஜக? ஆமாம், கரெக்டு தான். அது இப்போ ராகுல் காந்திக்கு பின்னாடி அக்னிவீர் போராட்ட வீரர்கள் இருக்கிறாங்க. நீட் எக்ஸாமில் தேர்ச்சி பெற முடியாமல் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனவங்ககிட்டையும், அதுக்கப்புறம் காசு கொடுத்து பேப்பரை கரெக்ஷன் பண்ணி எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கினவங்களுக்கும், அதுக்கப்புறமா வந்து இதில் அதிகமாக இது பண்ணவங்க, அந்த பாதிப்புக்குள்ளானவங்க இருக்காங்கல்ல, நீட்டால் பாதிக்கப்பட்டவங்க ராகுல் காந்தி பின்னாடி இருக்காங்க. அக்னிவீர் போராட்டத்தில் அதை போராட்டம் பண்ணவங்க ராகுல் காந்திக்கு பின்னாடி இருக்கிறாங்க. விவசாய கொள்முதல் பரிசு கொஞ்சமாச்சு ஏற்றி கொடுங்க, எங்களால் முடியல அப்படின்னு சொன்னால் அந்த போராட்டம் பண்ண விவசாயிகள் வந்து இப்போ பின்னாடி இருக்க தானே செய்வாங்க. இப்போது ராகுல் காந்தி பேசின பேச்சு இதெல்லாம் தான். அப்போ இதெல்லாம் பேசும்போது கை தட்டுவாங்க, லைக்ஸ் போடுவாங்க. ஆமாம், பாதிக்கப்பட்டவங்க கை தட்டுவாங்க, லைக்ஸ் போடுவாங்க, பாராட்டம். ஒரு எதிர்கட்சி தலைவர் வேறு இதை விட வேறு என்ன வேணும்? கொண்ட வச்ச லைட்டோ இல்லை அரசாங்க பதவியோ இல்லை டெண்டரோ அவர் தான் வேணான்ட்டார். காலையிலே சொன்னார், நான் இங்கே இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் நான் மரியாதையாக பார்க்குறேன், இதுதான் மாண்பா பார்க்குறேன், ஆட்சி அதிகாரம் அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வந்து உண்மை இருந்தால் போதும், மக்களுக்கு எதுவும் செய்யணும், மக்கள் குரலாக இருக்கணும், எதிர்கட்சியோட குரலாக இருக்கணும், எனக்கு இது போதுன்றாரு. அப்போ ராகுல் காந்தி பின்னாடி இப்போ இந்த விஷயம்லாம் பேசும்போது அந்த விஷயத்துக்கு சொந்தக்காரர்கள் யாரோ அதை பேசுவாங்க. ஒரு தர்ம சங்கடமான செய்தி வந்து நம்ம பேசிக்கிட்டு வேலையில் உத்தரப்பிரதேசில் ஸ்டாம்பீடு ஒன்று நடந்திருக்கு. சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நிறைய பேர் இறந்துருக்காங்க. பெண்கள் குறிப்பாக ஒரு 20-25 பேருக்கு மேலே சடலமாக இருக்கிறாங்கிற மாதிரி அந்த ஒரு கெட்ட செய்தி வருது. அதுவும் இருக்குது. இதுவுமே வந்து கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்படும். காரணம் என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஆளுகின்ற அரசாக இருக்குது. அது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், இல்லை இந்திய கூட்டணி கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் நம்ம எப்படி கள்ளக்குறிச்சி விஷயத்தில் வந்து தமிழக அரசை வந்து நம்ம கண்டித்து பேசுகிறோம், இல்லை நம்ம வந்து ஒரு அதில் வந்து நிறையா எது தப்புன்னா அரசு கோட்டை விட்டதை நம்ம கோடிட்டு காட்டுறோமோ, அதே மாதிரி இன்றைக்கி உத்தரப்பிரதேசில் ஒரு ஸ்டாம்பீடு ஆகிருக்கு அப்படின்னும்போது அதே எதிர்கட்சிகள் வந்து அதை ஒரு பெருசாக்குவாங்க. இது ஓப்பனிங் தான், இனிமேல் தான் இருக்குது. அது இன்றைக்கி கூட பாரத பிரதமர் பேசும்போது என்னென்னா, 25 கோடி மக்கள் வந்து வறுமையில் இருந்தாங்க, அவங்கள வந்து நாங்கள் மீட்டு எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 10 வருஷத்தில் 25 கோடி பேரை வறுமையிலேருந்து மீட்டு எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா அப்போ இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? அவங்களெல்லாம் வறுமைக்கு தள்ளுறது யார்? வறுமைன்றது என்னமோ வந்து ராக்கெட் சயின்ஸ் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வறுமையை ஒழிச்சிருக்கோன்றாரு. இல்லை, அதான் வறுமையை ஒழிச்சிருக்கோன்றாரு. இப்போ ஒரு பத்திரிகையாளராக நான் என்ன பார்க்குறேன்னா, 100 ரூபா பெட்ரோல் விற்கிறீங்க, சிலிண்டர் 900 ரூபா விற்கிறீங்க, ஒரு ஹோட்டலில் போய் ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்ணுன்னா இந்த ஜிஎஸ்டிலாம் போடும்போது அவங்க வந்து விலையை ஏற்றுனாங்கன்னா அதுதாங்க வறுமை. எனக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கி திங்க முடியல, பிடிச்ச மாதிரி உடை போட முடியல, பிடிச்ச மாதிரி வந்து ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டுவே வந்து வாங்குறது 5 ரூபா பிஸ்கெட் பேக்கெட்டே குறைஞ்சிருக்குன்ட்டுலாம் கள ஆய்வு சொல்லுது. இதுதான் வறுமை. இந்த வறுமை அதிகமாக இருக்குது, அதில் ஒரு பங்கு ஒரு சின்ன துளியை வந்துட்டு அவர் மேலே தூக்கி விட்ருக்குன்றார். அப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த வறுமை என்பது இன்னும் வேகமாக வந்து ஒழிஞ்சிருக்கும். இந்தியா வந்து ஒரு ஏழ்மையான ஒரு நாடு கிடையாது. இந்தியா வந்து ஒரு வளர்ச்சியான நாடு, பொக்கிஷமும் சொத்துக்களும் அதிகமாக இருந்த நாடு. அதனால தான் மற்ற ஊரில் இருந்த வெள்ளைக்காரர்கள்லாம் இங்கே வந்து பஞ்சம் ஒழிக்க வந்தாங்க, இங்கே இருந்த சொத்துக்களை அபரிச்சாங்க, இங்கே இருந்த மரத்தில் இருந்து இயற்கை பொருட்கள் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட வரலாறு இருக்கிற ஒரு ஊரை இன்னைக்கு 25 பேர் நான் வந்து வறுமை கோட்டிலேருந்து மீட்டுட்டேன் அப்படின்றது, அப்போ அவர் வந்து வரலாறு அவர் கவனிக்கலை. இங்கிலாந்தே வந்து இந்தியாவில் வந்து வியாபாரம் பண்ணி வணிகம் பண்ணி 10 காசு சம்பாதிக்கணும்னு வந்தாங்க. அப்போ வெள்ளைக்காரங்களுக்கே சோறு போட்டிருக்கிறோம், வியாபாரம் கொடுத்துருக்குறோம், இதுதான் நம்ம வரலாறு.
ஆனால் இன்னைக்கு கூட என்ன நடக்குது? இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து யூகேல இருக்க பிரைம் மினிஸ்டர் வந்து இங்கே இருக்கிற ஒரு தொழிலதிபரோட மருமகன்ன்ற அந்த காரணத்தினால ரிஷி சுனக் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அப்போ இதுதான் வரலாறு. நீங்கள் தான் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், நம்ம யாருன்றதையே மறந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இதை தான் அன்னைக்கே வந்து வரி வந்தப்போவே எதிர்த்ததுனால தான் காந்தியடிகள் வந்து வரி வேண்டாம், இது இந்தியாவுக்கு சரியாவாதுன்னு போராட்டம் பண்ணார், எதிர்த்தார். உங்களுக்கு அது தெரியல. நீங்கள் வரியை போட்டு இன்னும் மேலும் மக்களை வந்து இன்னும் கஷ்டத்துக்கு உள்ளாக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் சாய்ஸ் வச்சு இதுலேருந்து 25% நாங்கள் மேலே நோக்கி விட்டுட்டோம் அப்படின்றாரு. கூட ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அதாவது அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு சார்பாக இருந்தவங்களுக்கு வந்து சலுகைகள் கொடுத்தாங்க, ஊழல்லாம் இருந்தது, அந்த மாதிரி ஆட்சியெலாம் இன்னைக்கு இல்லை. அதுக்கப்புறம் அகிலேஷ் யாதவுக்கும் ஒரு பதில் சொல்லியிருக்காரு பிரதமர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் தான் ஜெயிச்ச நிறைய இடம், இருந்தாலும் நான் வந்து இவிஎம்மை நம்ப மாட்டேன், நான் இதை நம்பவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கிண்டல் அடிச்சுட்டு போயிட்டாரு தேர்தல் ஆணையத்தை. உடனே இவர் சொல்கிறாரு, உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக வந்து ஒரு மிகப்பெரிய தேர்தலை வந்து இந்தியா நடத்தி காட்டியிருக்கு அப்படின்னாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நீங்கள் என்றைக்கு வந்து விளம்பரத்தில் நடிக்க ஆரம்பிச்சிங்க? அது இந்த வார்த்தை யார் சொல்லணும்? தேர்தல் ஆணையர் சொல்லிக்கலாம். தேர்தல் ஆணையர் சொன்னால் என்ன பண்ணுவாங்க, எதுப்பா அந்த உத்தரப்பிரதேசில் ஒரு பையன் வந்து 8 ஓட்டு போட்டானே அதுவான்னு கேட்பாங்க. இல்லைனா இவிஎம் மிஷினில் வந்துட்டு பிஜேபின்னு போட்டு டேக் இருந்தது அதுவான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சிலர் வந்து ஃபோனை வச்சு ஹேக் பண்ணாங்களே, மகாராஷ்டிரத்தில் ஒரு சில சிக்கல் வந்தது அதுவான்னு கேட்பாங்க. இதெல்லாம் கேட்பாங்க. இப்போ இதுதான் வந்து செய்தியாச்சு, இதுதான் வந்து கண்ணெதிரில் இருக்கிறது. இதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு எடுத்துக்காட்டான தேர்தல் நடத்தணுன்றீங்க. அப்புறம் இன்னொன்று, கட்சி சின்னங்களை முடக்கிறது, மாற்றி சின்னத்தை கொடுக்கறது, நாம் தமிழர் கட்சி போன்ற வளர்கிற கட்சிக்கு சின்னத்தை மைக் சின்னத்தை பிடுங்கினது. அதுக்கப்புறம் சரத்பவார் கட்சி அவர்களுக்கு நீங்களே கட்சி கிடையாது, உங்களுக்கு பின்னாடி வந்த அஜித் பவார் தான் ஒரிஜினலான கட்சி ஓனர், அவருக்கு பத்திரத்தை மாற்றி கொடுத்தது, அதாவது இந்த தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு முக்கியமான சலுகைகள் கொடுத்தது. சிவசேனாவை வந்து ஒரிஜினல் சிவசேனா வந்து இவர் நம்ம ஏக்நாத் ஷிண்டே, இது வந்து சேனா உத்தவ் தாக்கரே கொடுத்துடலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் கொடுத்துச்சு. மக்கள் என்ன பண்ணாங்க, உங்கள் பஞ்சாயத்துலாம் இருக்கட்டும், எங்கள் கண்ணுக்கு இந்த கட்சி தான் ஏதோ நல்லா செய்கிற மாதிரி தெரியுதுன்ட்டு இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. மக்கள் சொல்லி காட்டி பேசுறாருல மோடி. இன்னைக்கு வந்து அடுத்து நாங்கள் குறி வச்சிருக்கோம், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஜெயிக்க போகிறோம், பிஜேபி தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு உறுதியாக சொல்கிறாருல இன்னைக்கு மோடி. இல்லை, அது வந்து நம்ம வரவேற்கணும். அது வந்து அவரோட கட்சியினுடைய நம்பிக்கை. நாங்கள் தொடர்ந்து இந்த இடத்துலலாம் சரியாக பண்ணலாம், நீங்கள் எங்களை நினைக்காதீங்க அப்படின்றது அந்த நம்பிக்கையை வந்து வித்துடுறாரு. கண்டிப்பாக வந்து இப்போ இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி அவர் பேசும்போது கூச்சல் போடுறது இதெல்லாம் வந்து அவரை வந்து இன்னும் கோபத்தை உள்ளாக்கும். அவர் கோபத்தை உள்ளாக்கலாம், அப்புறம் 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு உழைப்பார். அவர் 5 மடங்கு 3 மடங்கு உழைச்சாருன்னா அப்போ இடியும் உழைக்கணும், அமலாக்கத்துறை உழைக்கணும், சிபிஐ உழைக்கணும், இன்கம் டேக்ஸ் உழைக்கணும், எல்லாம் உழைக்கணும். அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உழைக்கும் போது என்ன ஆகுனா, ஒரு அரசியல் பரபரப்பு ஒரு சிலதெல்லாம் வரதானே செய்யும். எதிர்கட்சிகள் என்ன பண்ணணும்னா, இந்த பாராளுமன்றத்தில் அவங்க ஓரளவுக்கு கிட்டத்தட்ட என்னென்ன கேட்கணுமோ எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. முடிஞ்சவொடனே இதை முடிச்சுட்டு அவங்க வந்து சட்டமன்ற தேர்தலில் கொஞ்சம் இதில் செய்தி சொல்லியிருக்காரு, நான் 3 மடங்கு உழைக்க போகிறேன் பார்த்துக்கங்க அப்படின்னும் போது என்ன பண்ணினோம், ரிசார்ட் எதனா இருந்தால் ரிசார்ட் ஓனரை கூப்பிட்டு, எப்பா பிஜேபியிலேருந்து வருவாங்க 3 மடங்கு உழைக்கிறதா சொல்கிறாங்க, 1 மடங்கு உழைச்சாமே கட்சியை பிளவுபடுத்துவாங்க, ரிசார்ட் பாலிடிக்ஸ்லாம் பண்ணுவாங்க, இப்போ 3 மடங்குன்றாங்க. எல்லா ரிசார்ட்டையும் மேபி முன்கூட்டியே காங்கிரஸ் கட்சியோ தோழமைகள் கட்சியோ புக் பண்ணி வச்சுக்கணும். சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சீட்டு கொடுக்காதீங்க, வந்தால் ரூம் கொடுக்காதீங்க, எம்பி வந்தால் ரூம் கொடுக்காதீங்க, மேபி அந்த மாதிரி ஒரு அரசியல் வந்து அவங்க கொஞ்சம் வியூகத்தை அமைக்கணும். ஏன்னா அதுதான் கிட்டத்தட்ட இதற்கு பொருள். இல்லைன்னா மோடிக்கு முன்னாடி பேசின அகிலேஷ் யாதவ் வந்து சொல்றாரு, இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி அப்படின்றது பொருந்தாத கூட்டணி, உங்களுக்குள்ள ஒரு இணைப்பே கிடையாது, ஆனால் இணைந்திருக்கீங்க, இது எப்போ வேணா முறியலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தொடர்ந்து எதிர்கட்சிகள் இதை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, இது மக்களை குழப்பற செயல் தானே? இல்லை, இது மக்களை குழப்புற செய்தின்றது மக்களுக்கு வந்து அந்த ஒரு சந்தேகம் வரும். அது என்ன இது, அவங்க ஒத்துமையாக இருக்கிறாங்க, சந்திரபாபு நாயுடு மோடி அவர்களும் ஒன்றா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க, காலை சிற்றுண்டி சாப்பிட்றாங்க, ஆனால் அகிலேஷ் இப்படி சொல்கிறாருன்னா மக்கள் யோசிப்பாங்க. ஆனால் இதில் என்ன பியூட்டினா, ஓட்டு போடுற மக்கள் வந்து என்றைக்குமே அரசியல்வாதிகளை விட திறமையானவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். ஏன்னா அரசியல்வாதிகள் எப்பயுமே சொல்லக்கூடிய அந்த பொய்யை ஏற்றுக்கிட்டு எல்லா நேரத்துலையும் ஓட்டு போடுறது கிடையாது. அவங்களுக்கு பிடிக்கலன்னா தூக்கி எறிகிறத நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த மாதிரியான ஆட்சி மாற்றங்கள் வரதான் செய்யுது. இன்றைக்கி நவீன் பட்நாயக் அவர்கள் வந்து ஒரு ஒப்பற்ற தலைவராக இருந்தது, ஏதோ சில பல காரணங்கள் மக்களுக்கு புரியல, தூக்கி போட்டாங்க. அதேமாதிரி கடந்த காலத்தில் வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தாங்க, ஒரு காலத்துக்கு மேலே தூக்கி போட்டாங்க. திமுகவை நிறைய பேரை தோக்கடிச்சிருக்காங்க, அண்ணா திமுகவை இப்போ தோக்கடிச்சிருக்கிறாங்க, 8 தேர்தலில் தொடர்ந்து தோக்கடிச்சிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நான் தமிழர்கள், தெலுங்கர்கள், மகாராஷ்டிரர்கள், இந்தி பேசுபவர்கள் என்று நான் பார்க்கவில்லை. உத்தரப்பிரதேச குறிப்பாக நீங்கள் எங்கே வேணால் எது வேணால் பண்ணிக்கோங்க, அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினீங்க, ராமர் கோயில் கட்டுறேன்னு சொல்லிட்டு எங்களை ஏன் பாதிக்கப்பட்டீங்கன்னா, அங்கே இருக்கிற இந்துக்களே ஃபைசாபாத் தொகுதியில் என்ன பண்ணாங்க, அதிகமான ஓட்டை வந்து மாற்றி போட்டாங்க.
அப்போ மக்களோட அந்த சிந்தனை, அந்த மக்களோட அந்த அந்த கேள்வி பதிலுக்கு வந்து அகிலேஷ் வந்து தீனி போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், அவர் சந்திரபாபு நாயுடு தானே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதேமாதிரி நிதிஷ்குமாரை பொறுத்தவரைக்கும் அவர் பிரச்சனை கிடையாது. தம்பி தேஜஸ்வி கிட்ட சொல்லி, அப்பா கொஞ்சம் அவருக்கு என்னவா என்ன ஏதுன்னு கேளு, அவர் சிஎம் இருப்பாரான்னு டவுட்டாக இருக்குது, பிஎம் ஆகிறாரா அந்த ஆசை இருக்கா, நீ கொஞ்சம் ஆசை வார்த்தைகள் கொஞ்சம் கூடு அப்படின்னு கூட அதற்கு பின்னாடி செய்தியாக இருக்கு. இன்னைக்கு காலையில் கூட என்டிஏ கூட்டணி கட்சிகளோட ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்கள் கூட்டத்தில் மோடி கலந்து பேசுறாரு. அதுல அறிவுரை கொடுக்குறாரு, ராகுல் காந்தி மாதிரி இருந்துடக்கூடாது, ராகுல் காந்தி மாதிரி ஜனநாயகம் மட்டும் இருந்துடக்கூடாது, நம்ம முறைப்படி இருக்கணும், ஜனநாயகத்தை பின்பற்றணும் அப்படின்ற அறிவுரையை என்டிஏ கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்களுக்கு கொடுக்குறாரு. அப்படின்றப்போ அவர் அந்த கூட்டணி வழி நடத்துறாரு அப்படின்ற இடத்துல தானே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லை, அதாவது நேற்று இரவு வந்து ராகுல் காந்தி பேசிய பேச்சு, ராகுல் காந்தியோட அந்த சிந்தனை என்பது பிரதமருக்கு அதிகமாக போயிருக்கிறது. அதனுடைய நீட்சியாக தான் ராகுல் காந்தி பேரை அவர் சொல்கிறார். இல்லை, ராகுல் காந்தி வந்து என்ன சொல்கிறது, இவங்க வந்து ஒரு காலத்தில் வந்து அவர் வந்து அவரை மாதிரி இருக்கக்கூடாது, அவர் வந்து ஒரு கிண்டல் பண்ணுறாரோ இல்லை கிள்ளிக்கீரையா ஏதோ ஒன்று சொல்கிறாரு. பட் ராகுல் காந்தியை அடிக்கடி பிரதமர் அவர்கள் உச்சரிக்கிறதே ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றியாக தான் நான் பார்க்கிறேன். அதாவது கடந்து போகல ராகுல் காந்தியை, ராகுல் காந்தி மாதிரி இருந்துடாதீங்கன்னும் போது அவங்க ஒரு சில பேர் வீட்டுக்கு போய் யோசிப்பாங்க, ஏன் நல்லா தான் இருக்கிறாரு, ஜாலியாக இருக்கிறாரு, டிஷர்ட் போட்டுன்னு இருக்கிறாரு, எதுவும் பிரச்சனை எடுத்துக்கிறது இல்லை, யாருக்குன்னா அதெல்லாம் பிரச்சனைனா கேள்வி கேட்குறாரு. அவர் பேசுகிறத வந்து இப்போ வந்து ஒரு ஒன்றும் பெரிய சர்ச்சையெல்லாம் ஆகிறதில்ல. ஏன் நம்ம ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆகுறது ஏன் இவருக்கு பிடிக்கலன்னு கூட அந்த ஒரு ஒரு யோசனைகள் வரும். அப்போது சரி, இப்போ நான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு பிரதமர் நீங்கள் தான், எந்த சேஞ்சும் கிடையாது, அதே ஆளுங்க, அதே செட்டிங்கு, அதே இது, அங்கே போனால் எதனா கிடைக்கும்னு கூட இருக்கும். அதாவது இதில் என்ன வந்து செய்தினா, அவங்க ராகுல் காந்தியை கடந்து போனது தான் பார்க்குறாங்க. அவங்க என்றைக்குமே வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து ராகுல் காந்தி தான் அவங்க வச்சாங்க. ஏன்னா ராகுல் காந்தியை மையமாக வைத்து தான் அரசியல் பண்ணால் நம்ம நல்லா வாக்குகள் கிடைக்குன்ற மாதிரி அவங்களோட வியூகம் வருது. அது ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கு உதவியும் பண்ணிச்சு, வெற்றி தந்துச்சு. பட் இந்த தேர்தலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா, இந்த குறிப்பாக இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆனதுக்கப்புறம் ராகுல் காந்தி கிட்ட அந்த கொஞ்சம் மெச்சூரிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த ஸ்பீச் ஆகட்டும், எல்லாமே ஆகட்டும், அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி எதுவுமே பேசலை. அவர் கடந்த காலத்தில் புராணத்துலலாம் பேசலை. இப்போ நீங்கள் ராகுல் காந்தி பேசினது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட் சப்ஜெக்ட் இந்த 2 நாட்களில் பாராளுமன்றத்தில். அதாவது அக்னிவீர் இருக்கிற பிரச்சனை, விவசாயிகளுக்கு மகசூலுக்கு உண்டான அந்த ஊதியம் கொடுக்கறது இருக்கிற பிரச்சனை, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த நீட்டு தேர்வு இருக்கிற பிரச்சனை, அதுக்கப்புறம் அந்த அங்கங்கே வந்து ஒரு சில மக்களுக்கு பிரச்சனை இருக்குது, மணிப்பூர் போன்ற விஷயங்கள்லாம் பேசி இது இருக்கிற பிரச்சனை. இப்போ இவர் பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 பேரை நான் வந்து பொருளாதாரத்தில் மீட்டு எடுத்து மேலே கொண்டு போயிருக்கேன். இது தேர்தலுக்கு பேசின பேச்சு தான். அதுக்கப்புறம் ஊழல் மேலே ஊழல்லாம் நிறைய இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில்ன்றது பழைய பொருள் தான். எமர்ஜென்சியை பற்றி பேசினது அது இன்னும் பழைய பொருள் அது. அப்போ இவங்க பேசுகிறது எல்லாமே என்னென்னா பழைய விஷயங்களையே திருப்பி எடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, அந்த பழைய டேப் ரெக்கார்டர் மாதிரி. ராகுல் காந்தியை பொறுத்தவரைக்கும் புதுசாக பிரச்சனை வருது. இதில் வந்து இன்னும் அகிலேஷ் யாதவ் ஒரு படி மேலே போயிட்டு, என்னங்க ஏர்போர்ட்டு கட்ட சொன்னால் அங்கே ஹைவே போடுறீங்க, அங்கே இருக்கிறதெல்லாம் டம்னு விழுது, அதுக்கப்புறம் போட்ட ரோடில் பார்த்தா போட்டு விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன அப்போ நாங்களாம் சாமானியங்கள்லாம் எங்கே போகிறது, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டு பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு கிண்டல் பண்ணுறாரு. நீங்கள் எது கட்டினாலும் லீக் ஆகுது, பாலம் வண்டி விழுது, எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகுது, என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு இது பண்ணிட்டு இருக்காரு, அரசாங்கத்தை கேள்வி கேட்டிருக்காரு, சிந்திக்கவும் வைக்கிறாரு, சிரிப்பாகவும் பேசுகிறார் அகிலேஷ் யாதவ். இப்போ இதெல்லாமே வந்து ஐயாவுக்கு வந்து நெருக்கடி தான். அதனால் அவங்கள மாதிரி இருக்காதிங்க. இப்போ இந்த வசூல் ராஜா படம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்துட்டு அந்த கோவமாக இருக்கிற ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவார், அங்கே கிளாஸில் யாரும் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்காங்களோ, டோன்ட் டாக் வித் தட் பாய், டோன்ட் டாக் வித் திஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலைக்கு வந்து ஐயா அவர்களை கொண்டு போய் விட்டாங்க. இதில் இன்னொன்று வந்து இந்த ஐயா பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க, சொல்லுவார், ராஜாராமன் ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ்ன்ற மாதிரி. கிட்டத்தட்ட ராகுல் காந்தி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் ராகுல் காந்தி ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் மை பார்லிமெண்ட்ற மாதிரி, ஏப்பா மைக் ஆஃப் பண்ணிங்கன்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு தான். ஏன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 100 பேர் வந்து பின்னாடி இருந்து எங்கெங்கன்னு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு பிரதமர் எப்படி தாங்க பேசுறது. பாராளுமன்றத்தில் மற்ற பாராளுமன்றத்தில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் கூட இதை பார்ப்பாங்க, ஃபாரினில் பார்ப்பாங்க, யூகேல பார்ப்பாங்க, யூஎஸில் பார்ப்பாங்க. அப்போ மோடியை பேசவே விட மாட்டுறாங்கப்பா, சொந்த ஊரில் அவரு நம்ம பிரசிடென்ட் எவ்வளோ பரவாயில்ல போலுது, நம்ம பிரைம் மினிஸ்டர் எவ்வளோ பரவாயில்ல போலுது, பிரேசிலியன் பிரைம் மினிஸ்டரோ இல்லை யூஎஸ் பிரசிடென்ட்டோ நம்மலாம் பேசும்போது நம்மளை வந்து ஒரு இது பண்ணுவாங்க, அவங்க பேசவே விட மாட்டேன்றாங்களா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ஒரு சர்ச்சை. G20 இந்த மாதிரிலாம் போகும்போது கூட யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நல்லா பேசுகிறாரு பாவம், அன்றைக்கி பேசவே விடல பாராளுமன்றத்தில் அப்படின்லாம் கூட அந்த மாதிரி கிண்டல் சர்ச்சைகள் அதெல்லாம் வரும். பாவம் பிரதமர் அது கொஞ்சம் ஓம்பரெலாம் கொஞ்சம் அவசரப்பட்டுருக்கூடாது. நான் ஒரு சபாநாயகர், நான் வந்து அப்படி ஸ்ட்ராங்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அவர் ஃபுல் லென்த்தில் எல்லாம் போட்டு காமிச்சார். அவ்வளோதானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு இப்போ இவங்க திருப்பி போட ஆரம்பிச்சிட்டாங்க.
அதனால் அது வந்து இல்லை இப்போ நீங்களாம் சொல்றீங்களே, இப்போ பாஜக நோ பால் போட்டாங்க, ராகுல் காந்தி சிக்ஸ் அடிச்சிட்டாருன்னே வச்சுப்போம். ஆனால் நேற்றைய உரையில வந்து ராகுல் காந்தி மெச்சூரிட்டி ஸ்பீச்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் பாஜகவினர் நேற்று டிபேட்ல எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, அன்மெச்சூர்டு ஸ்பீச்சா இருக்கு, ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு ராகுல் காந்தியினுடைய உரையா இருக்கு, கரெக்ட். ரொம்ப ஆக்ரோஷப்பட்டு பேசியிருக்காரு. குறிப்பா தனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குன்ற ஒரு தைரியத்துல என்ன வேணாலும் பேசலாம்னு பேசுறாரு. பர்சனல் அட்டாக் பண்றாரு மோடிய. பரமாத்மன் ஏன் கிண்டல் பண்ணணும், ஏன் குனிஞ்சு கை கொடுக்குறாருன்னு ஓம் பிர்லாவை கிண்டல் பண்றாரு. இப்படியெல்லாம் பல விஷயங்களை குத்தி காட்டி பேசியிருக்காரு. இதெல்லாம் அன்மெச்சூர்டு ஸ்பீச்னு அவங்க சொல்றாங்க. இல்லை இல்லை, அது வந்து அன்மெச்சூர்டு இல்லை. கரெக்டான பொலிட்டிக்கலில் எங்கே எந்த காயை நவுத்தணுமோ அந்த கேரம் போர்டில் அப்படி காயினை விட்டு எடுத்து திருப்பி எடுப்பாங்க ரெட்டு ஃபாலோவுக்கு. அது மாதிரி ஆடிருக்கார் ராகுல் காந்தி. வழக்கமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹே ராம், அதுக்கப்புறம் இப்போ ஜெகநாதர், ராமர் சரியாக ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு இப்போ ஜெகநாத்துக்கு மாறிட்டீங்க நீங்கள். ஏன்னா ஒரிசாவில் ஆட்சி வந்ததுலேருந்து இப்போ அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஜெகநாத் தான் சொல்கிறாரு, யார் பிரதமர். இவர் என்ன பண்ணிட்டார், ஈசனை கூட்டின்னு வந்துட்டார், சுடுகாட்டு சாமி கூட்டின்னு வந்துட்டார். கூட்டின்னு வந்ததும் எல்லாமே என்ன பண்ணார், படத்தோடு காட்டுறாரு. பற்றியா கழுத்தில் பாம்பு இருக்குது, பாம்பு கொத்தினா உயிர் போடும், ஆனால் அந்த பயமே இல்லை. யார், நான் கும்புற ஈசனுக்கு பயத்தை இல்லை, பயப்படாத பரமா, நீங்களாம் பயப்படக்கூடாது, சரியா தைரியமாக பேசுங்க, எங்களை மாதிரி இருங்க அப்படின்னு, ஃபியராக இருக்காதீங்க, பயப்படாதீங்க அப்படின்றது அதை சொல்லிட்டாரு. அதை சொன்ன கையோடு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு நான் உங்களை வந்து கை கொடுத்தேன், பிரதமர்கிட்டையும் கை கொடுத்தேன், வாழ்த்து சொன்னேன், உங்களுக்கும் வாழ்த்து சொன்னேன். என்கிட்ட கொடுக்கும்போது கம்பீரமாக சபாநாயகராக இந்த அரங்கத்திலே ஒரு பிரம்மாண்டமாக ஒரு நெஞ்சுறுதியோடு அப்படி கை கொடுத்தீங்க, சபாநாயகராக கை கொடுத்தீங்க. ஆனால் பிரதமருக்கு கை கொடுக்கும்போது எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி நம்ம ஐயா விவேக் சொல்லுவார் பாருங்க, அந்த மாதிரி இப்படி ஆகிட்டீங்க வளைஞ்சி குளிஞ்சி, ஏன் அப்படின்னு அவரே எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார். அப்போ நீங்கள் வந்து சபாநாயகர்ன்றது சும்மா ஒரு பதவி உங்களுக்கு கொடுத்தாரு, அப்போ ஓம் பிர்லா வெளில ஓடி வந்துட்டாரு சபாநாயகரை சேரில் விட்டு, அது மாதிரி பண்ணாதீங்க. எனக்கும் ஒரு ராகுல் காந்தி உள்ளே இருக்காப்புல, ஆனால் எதிர்கட்சி தலைவர் இருக்கார், நான் ராகுல் காந்தியை ஓரமாக வச்சு விட்டு விருப்பு வெறுப்பு ஆசை பாசம் எல்லாம் இல்லாமல் பயம் இல்லாத ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறதா எனக்கு பிடிக்குது, நீங்களும் எல்லாரும் பயம் இல்லாமல் இருங்க அப்படின்ற மாதிரி பயத்தை காட்டி விட்டார். காட்ட கையோடு என்ன பண்ணிட்டாரு, அந்த ஸ்பீச்சில் ஒரு கொஞ்சம் காமெடி தேவைன்றதுனால என்ன பண்ணிட்டார் அவர், 1000 இருந்தாலும் நம்ம பிரதமர் வந்து ஒரு அதிசய பிறவி, தெய்வ பிறவி. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், இந்த ஆத்மாவும் அந்த பரமாத்மாவும் பேசிக்கிறாங்க, அந்த பரமாத்மா சொல்லி தான் டிமானிட்டைசேஷன் பண மதிப்பீடு பண்ணிங்களான்னு கொஞ்சம் கேட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை வேற கிண்டல் பண்ணி விட்டாரு. இப்போ என்னன்னா, இதுக்கு என்ன மாற்றுக்கிறது சொல்கிறது, இந்த சிரிப்பலை எப்படி குறைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்படியே யோசிச்சு பார்த்தாலும் எமர்ஜென்சியை தாண்டி பெருசாக எதுவும் கிடைக்கல. அதுவும் முன்னாடியே பேசிட்டோம் நம்ம ஃபஸ்ட்டு. அப்போ என்னடா இப்போ 10 வருஷமாக இவங்க தான் இருக்கிறாங்க, இதுக்கப்புறமா நம்ம பேசினா 15 வருஷத்துக்கு முன்னாடினும் போது இன்னும் அவுட் ஆஃப் த சிலபஸ் ஆகிடுமேன்ற அந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு பேச்சா, இதெல்லாம் ஒரு இப்படிதான் பேசக்கூடாதா, ஏங்க மணிப்பூரை பற்றி பேசாத பிரதமர் இருக்கலாம், வாயே தரக்கூடாது. அதான் மோவா மைத்ரா சொல்கிறாங்களே, மட்டன் முஸ்லீம் முசல்மான் மஜீத்து இதெல்லாம் வருது எம்மில், ஆனால் மணிப்பூர்ன்ற வார்த்தை ஒண்டி வரவே மாட்டேன் வாயில் அப்படின்னு அந்த மாதிரி யார் கேட்குறாங்க. அந்த மாதிரி வர சொல்லியிருக்கிறாங்க, உங்களோட இறுதியை நான் பார்ப்பேன், ஐ வில் see the end of பிஜேபின்றாங்க. சரி, இதுதான் போராத குறைக்கு இவங்கெல்லாம் எதிர்கட்சியில் இருக்காங்கன்னு பார்த்தா எங்கள் ஐயா மோகன் பகவத் வேறு, அவர் வேறு. ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் மற்ற மதத்தினரையும் மதிக்கணும். இந்த போராட்டமானது சிறுபான்மையினர், மற்ற சாதியினர், இந்துக்கள் எல்லாம் சேர்த்து வாங்கினது. இந்தியா ஒரே நாடாக இருந்தாலும் அதில் நிறைய கல்ச்சர் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குன்னு அவர் வேறு நினைவு கூறுறாரு. கிட்டத்தட்ட நீங்கள் மோகன் பகவத்ன்ற அந்த பேர் அதில் எடுத்துகிட்டு அங்கே நீங்கள் ராகுல் காந்தின்னு ஃபிட்டிங் பண்ணிங்கன்னா கூட அந்த கருத்து ஒரே மாதிரி இருக்கும். அப்போ ஆர்எஸ்எஸ் கருத்தா இல்லை காங்கிரஸ் கட்சி கருத்தானே இல்லாத அளவுக்கு அவர் ஒரு சைடு பேசுகிறாரு. இப்போ இதெல்லாமே வந்து ஐயா அவர்களுக்கு ஒரு நெருக்கடி தான். இவர் இந்த மாதிரி ஒரு நெருக்கடிக்கு வந்து ஆளானவர் கிடையாது. இது வழக்கமாக வருவார், அப்படி பார்க்கும்போது அங்கே அமைதியாக இருப்பாங்க, இப்படி அமைதியாக இருப்பாங்க, அவருக்கு வேணுன்றதை பேசுவார், பேசிட்டு போயிடுவார். இல்லைனா மங்கி பாத்தில் பேசுவார். இது மக்கள் பிரச்சனையை பேசியோ இல்லை ஒரு விவாதம் பண்ணியோ ஐயாவுக்கு பழக்கம் இல்லை. அதனால் இது எல்லாமே வந்து இனிமேல்ட்டு வந்து இது தொடர்கதையாக போகுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுகிறது. லீடர் ஆஃப் அப்போசிஷன் அந்த போஸ்ட்டுக்கு வந்து ராகுல் காந்தி வந்த பிறகு அவர் சில விஷயங்களை சொல்கிறாரு. ஆனால் அவர் தூண்டி விட்டு தான் இந்த மாதிரியான எதிர்ப்புகள் மற்ற எம்பிகள் செய்கிறாங்க, எதிர்கட்சி எம்பிகள் செய்கிறாங்க அப்படின்னு மோடியினுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. சபாநாயகருமே இன்றைய நிகழ்வுல வந்து கடும் கண்டனத்தை ராகுல் காந்திக்கு தெரிவிக்கிறாரு. நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும், ஏன்னா நீங்கள் தான் லீடர் ஆஃப் அப்போசிஷனாக இருக்கீங்க, இவ்வளோ பேர் கூச்சல் போடுறாங்க, நீங்கள் கண்டுக்காமையாக உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. அப்போ அந்த பொறுப்பு ராகுல் காந்திக்கு தானே இருக்குது. இல்லை, கரெக்டு தான். இதுக்கும் ஐயா திருவள்ளூருக்கு தான் நம்ம போனோம். ஏன்னா நீங்கள் கடந்த கால வரலாறு பார்க்கணும். அதாவது சொந்த கட்சிக்காரங்க போயிட்டு காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு பிஜேபியில் போய் சேர்ந்தா
அப்படி சேர்ந்தவங்களே தடுக்க முடியாத ராகுல் காந்தியால் இன்னைக்கு நீங்கள் பேசும்போது ஐயோ அம்மா அப்பா வி வாண்ட் ஜஸ்டிஸ், வி வாண்ட் நீட் அபாலிஷன், வி வாண்ட் ஸ்டேட்ஹுட், வி வாண்ட் ரீஜனல் லாங்குவேஜ்க்கு முக்கியத்துவம், இதெல்லாம் பேசும்போது ராகுல் காந்தி என்ன பண்ண முடியும்? கட்சி வந்து காங்கிரஸ் கட்சியை விட்டு பிஜேபிக்கு போயிட்டு பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவரையும் அவரால் தடுத்து நிப்பாட்ட முடியல. அப்போ இன்னைக்கு ஒண்டி தடுத்து நிப்பாட்ட உங்களை பொறுத்தவரையில் ராகுல் காந்தி யார்? அவர் வந்து ஒரு பப்பு விளையாட்டு பிள்ளை. அப்போ இன்னைக்கு விளையாட்டு பிள்ளைகிட்ட போயிட்டு யாசகம் கேட்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டாரா ராகுல் காந்தி? கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்களேன் அப்படின்னும் போது அவங்களாம் நான் சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க, நீங்கள் வேணால் பேசி பாருங்களேன்ற மாதிரி இருக்காரு. இந்த சைடு இருந்தால் அகிலேஷ் ஆல்ரெடி நம்ம ஐயா துரைமுருகன் எப்படி சட்டமன்றத்தை சாஞ்சிக்கிட்டு இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு தோரணையாக இருக்கிறார். அதனால் இனிமேல்ட்டு வந்து இது இனிமேல் எல்லாரும் பார்ப்பாங்க, நிறைய எதிர்கட்சியில் இருக்கவங்களாம் இப்போது மாறி மாறி பண்ணுவாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கேட்கவே வேணாம், அவங்க சுகத்துராய் ஆகட்டும், டெரிக் ஓபிரியன் ஆகட்டும், மோவா மதுரா, அவங்களாம் அவங்களோட அட்டகாசங்கள் வான வேடிக்கைகள்லாம் இனிமேல் ஆரம்பிக்கும். இப்போ இதில் ஐயா உத்தவ் தாக்கரே வேற கொஞ்சம் பேர் புதுசாக அனுப்பியிருக்காரு. இந்தப்பா ராமர் நான் வரேன் இரு, நான் தான் இதுக்கெல்லாம் ஒரிஜினல் ஓனரு, நீங்களாம் வேற ஜெராக்ஸ் தான், இப்போ நான் வந்து பேசுகிறேன் பாரு இந்துத்துவான்னு அவர் உள்ளே வருவார். பேசிட்டு எது இந்து மதம், எது இந்துத்துவா, நீங்கள்லாம் யார், நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் தோலுரிச்சி காட்டுவாங்க உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கிறவங்களாம். அதனால் இது வந்து ஒரு வான வேடிக்கையான ஒரு பாராளுமன்றம். பொதுவாக பாராளுமன்றம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு ட்ரையாக போகும். இனிமேல்ட்டு வந்து அது ட்ரையாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த அவைக்கு ஒத்தி பட்ஜெட் வேறு வருது. இப்போ பட்ஜெட் வேறு வரும்போது என்ன ஆகும்னா பட்ஜெட்டில் வந்து முன்கூட்டியே இது இருக்கா அது இருக்கான்ற அந்த கேள்விகள் வரும். பட்ஜெட் கொஞ்சம் சரியாக இல்லை, மக்களுக்கு அதில் எதுவும் பெருசாக இல்லைன்னா அதன் மீதும் உண்டான விமர்சனங்கள், அந்த நன்றி தெரிவிக்கும் பேச்செல்லாம் வருவாங்க. அதெல்லாம் வந்து நன்றி தெரிவிக்கிற மாதிரி இருக்காது, குறை சொல்கிற ஒரு பேச்சு மாதிரி இருக்கும். பாராளுமன்றத்தில் அமைச்சருக்கு நன்றி சொல்லி உட்காருங்க அப்படின்னு ஒரு மரபு இருக்குது. அமைச்சரை நன்றிலாம் சொல்ல மாட்டாங்க, அமைச்சரை குறை சொல்லிட்டு உட்கார்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏன்னா சமமாக இருக்கிறது கிட்டத்தட்ட. இப்போது ராகுல் காந்தி அவர்களை சந்திரபாபு நாயுடு கட்சியை சேர்ந்தவங்க வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறதுக்கு தேவையில்லை, அது அவங்க பிரச்சனை. பாராளுமன்றத்தில் இவங்க கேள்வி கேட்குறாங்க, அவங்க கேள்வி கேட்குறாங்க. இப்போ ராகுல் காந்தி வந்து ஒரு மாநிலத்துக்கு வந்து காசு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரபாபு நாயுடு அதை ரசிக்க தானே செய்வார். அப்படியே கொஞ்சம் ஆந்திராக்கும் அப்படின்வார். இந்த சைடு பார்த்தா நிதிஷ்குமார் நான் ரொம்ப நாளாக பீகாருக்கு கேட்டுனுக்கிறேன் பாருங்கள், ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு அதனால் நீங்கள் செய்யணும்னு இல்லை, நீங்கள் முன்னாடியே எனக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க அதனாச்சும் செய்யுங்க பீகாருக்குன்னு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இப்போ என்ன ஆகிடும்னா அந்த கூட்டணி கட்சி இருக்குது பாருங்கள், அதனுடைய தாக்குதல் வந்துட்டு காங்கிரஸ் மீது வராது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிவைடடாக இல்லாமல் யுனைடடாக வந்து அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா அது வந்து ஒரு இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து வர்றதில்ல, அது தானாக அமையுது. அப்போ வந்து நீங்கள் எப்படி ஓம் பிர்லா அவர்கள் வந்துட்டு போய் ராகுல் காந்தி வந்து நீங்கள் உங்களை தான் நான் கேட்பேன், நீங்கள் தான் கட்டுப்படுத்தணும், அதெல்லாம் இல்லைங்க. அவங்க எப்போ வந்து இவங்களாம் என்ன 50 வயசு 60 வயசு இருக்குது, நிறைய பேர் ஊழல் பண்ணவங்கலாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் போய் ராகுல் காந்தியை கட்டுப்படுத்திட்டு இருக்க முடியும்? அவங்களுக்கு பிரதமர்கிட்ட அவர் பிரதமர் பேசும்போது திருப்பி பேசணும், கேள்வி கேட்கணும், நீதி கேட்கணும், நியாயம் கேட்கணும்னு தோணுது, கேட்குறாங்க. அப்போ இவங்க கோரிக்கை வச்சாங்கல்ல, எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாரு, பேச விடுங்க, மைக்கை ஆஃப் பண்ணாதீங்க, இது ஜனநாயகம் இல்லை. அப்புறம் திருமாவளவன் பேசும்போது, திருமாவளவன் தோழர் பேசும்போது அவர் மைக்கை ஆஃப் பண்ணாங்களா? அப்போ மற்ற தமிழக எம்பி எல்லாம் சும்மா இருப்பாங்களா? இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா கேப் விட்டு அந்தந்த மொழிக்கு உண்டான கோஷங்கள் வரப்போகிற மாதிரி நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன். அதாவது எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் ஓப்பனிங்கு, அப்புறம் கொஞ்ச நேரம் ஹிந்தி, அதை விட்டு அப்புறம் தமிழில் கூட தமிழில் வந்துட்டு எதனா ஒன்று சொல்லுவாங்க, நீட் ஒழிப்பு. அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து வேற ஒரு இப்போ இதில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ குஜராத்தில் அங்கே யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, இல்லை ஆம் ஆத்மியை சேர்ந்தவங்க இருக்காங்கன்னா அவங்க அந்தந்த மாநில மொழியில் வந்துட்டு பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். பெங்காலியில் திடீர்னு ஒரு 10-15 எம்பி சேர்ந்துட்டு பெங்காலியில் வந்து ஒன்று சொல்கிறாங்கன்னா திடீர்னு பெங்காலி தெரியாதவங்க முழிக்கும். ஆனால் எதிர்கட்சியில் இருக்கவங்களுக்கு புரிஞ்சிடும், உடனே இவங்க வந்து பிரதமரை வந்து இது பண்ணுறாங்க, வசைப்பாடுறாங்க, இல்லை பிரதமர் இது விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னும் போது ஐயா சபாநாயகருக்கு இன்றைக்கி நைட்டு அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அன்னைக்கு வந்து வணக்கம் சொல்லி குனிஞ்செல்லாம் பதவி ஏற்றுக்கிட்டோம், நான் யார் எப்படி கண்டனமாக அவங்கள நடத்துகிறேன் பாருன்னு சொல்லிட்டு மைக்கெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணோம், அதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ இனிமேல் இவங்க என்ன நடவடிக்கை எடுக்க முடியாதா என்ன? நடவடிக்கை எடுங்க, நடவடிக்கை எடுத்துட்டு நீங்கள் அவையிலேருந்து அவங்கள வெளியில் வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு வேறு வேலை இருக்காது. 2 நாள் அங்கே பாராளுமன்றத்தை சுற்றி வருவாங்க, கருப்பு துணிலாம் வச்சுருப்பாங்க, அப்புறம் போர் அடித்தோன்னா சட்டமன்ற தேர்தல் வேலை போயிடுவாங்க. அவங்கள பாராளுமன்றத்திலே அதிக நேரம் உட்கார வைக்கிறதா உங்களுக்கு நல்லது. அவங்கள பாராளுமன்றத்தை விட்டு தூக்கி வெளியில் போயிட்டீங்கன்னா அவங்க மக்கள் மன்றத்துக்கு போயிடும். பிரதமர் சொல்லியிருக்காரு பாருங்க, 3 மாநிலத்தில் நாங்கள் ஜெயிப்போன்னு, அது தோல்வியாக போயிடும். அப்போ இன்னும் பிரச்சனை. இப்போ ஒரு எம்பி வந்து கூட ஒரு 10 எம்எல்ஏ அந்த மாநிலத்திலேருந்து சேர்றாருன்னா அவர் இன்னும் ஒரு எழுச்சியாக செயல்படுவார். அப்போ அந்த பிரச்சனைலாம் இருக்குது இல்லையா? அதனால் வந்து
இது எடுத்தோம் கவுத்தம்லாம் இந்த இந்த முறைலாம் ஆட்சியெல்லாம் பண்ண முடியாது போன மாதிரி. இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வந்து முள்ளில் மாட்டிருக்குன்னா அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் எடுக்கணும். இல்லைன்னா அப்போது சிக்கலாக போயிடும். அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி ஐயா ஓம் பிர்லாவோ இல்லை பிரதமரோ எல்லாருமே இருக்கிறாங்க. நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.